வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி வக்ர பலன்கள் 2025 வருகின்ற 2ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் நன்மைகளை செய்வாரா அல்லது தீமைகளை செய்து விடுவாரா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. சனி பகவான் வக்ரம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய இயல்பான பாதையிலிருந்து சென்று கொண்டு இருப்பதை பின்னோக்கி சுற்றுவது என்பதுதான் வக்ரம். இந்த வக்ர பலன்களுக்கு காரணமாக இருப்பது சூரிய பகவான். வக்ரம் என்றால் சூரிய பகவான் ஒரு கிரகம் இருக்கின்ற இடத்திலிருந்து 5ஆம் ராசியில் சூரிய பகவான் வந்தால் அந்த கிரகம் வக்ரம் பெறும். வக்ரத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே என்பதினால் சூரிய பகவான் வக்ரம் பெறுவதில்லை. சந்திர பகவானுக்கும் வக்ரம் கிடையாது. ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே வக்ரகதியில் இருப்பதினால் ராகு கேதுவுக்கும் வக்ரம் கிடையாது. 4 கிரகங்களுக்கு வக்ரம் இல்லை என்றால் மீதம் உள்ளது 5 கிரகங்கள். அந்த 5 கிரகங்களில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் சூரியனுடன் இணைந்து எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டு இருப்பதினால் இவர்களுக்கு மாதந்தோறும் ஆண்டுதோறும் அவ்வப்போது வக்ரமும் அதிசாரமும் அஷ்டாங்கமும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த முக்கூட்டு கிரகங்களில் சுக்கிரனையும் புதனையும் பெரிதளவு வக்ரகதியில் இருந்தாலும் அதை வக்ரமாக எடுத்துக்கொள்வதில்லை. மீதி உள்ளது குரு, செவ்வாய், சனி மட்டும்தான். சனி பகவான் இப்பொழுது வக்ரம் பெறுகிறார். இந்த வக்ரம் எந்த கிரகத்தால் ஏற்படுவது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது சனி பகவான் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் தான். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கும்பராசியிலே இருக்கும்போது அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம்னு எடுத்துக்குங்க. ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த ராசியிலிருந்து கணக்கிடும்போது அந்த ராசிக்கு 5ஆம் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அந்த கிரகம் வக்ரம் பெறும். வக்ர நிவர்த்தி என்பது அந்த 5ஆம் ராசியிலிருந்து அதிவக்ரமாக 6, 7, 8ஆம் இடத்தில் இருக்கும் 9ஆம் ராசிக்கு வரும்போது வக்ரம் நிவர்த்தி பெறும். சூரிய பகவான் 5ஆம் ராசியில் ஒரு கிரகத்துக்கு 5ஆம் ராசியில் அமரும்போது வக்ரகதியில் இருந்து இந்த சூரிய பகவான் எந்த கிரகத்துக்கு வக்ரகதியை உருவாக்குகிறாரோ அந்த கிரகத்திற்கு 9ஆம் ராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி பெறும். அந்த வகையில் திருக்கணித ரீதியாக சனி பகவான் மீன ராசியில் இருந்தாலும் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற வாக்கிய கணிதத்தின் ரீதியாக
சனி பகவான் வருகின்ற ஆனி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ரகதியில் சனி பகவான் ஆரம்பிப்பார். இந்த வக்ர நிவர்த்தியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரையில் நிலையாக இருக்கும். பாவகிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு கெடு பலன்களை தந்து கொண்டிருந்ததோ அந்த ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை அடையும் என்பது ஜோதிட விதி. அப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெற்றால் நற்பலன்களை தரும்? இப்போ மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி விரயச்சனி ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை தரும் சொல்லியிருக்குங்க இல்லையா? இது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் வக்ரம் என்பது நற்பலன்களை தருவதற்குண்டான வாய்ப்புகளை தரும். கெடு பலன்களை சந்தித்து கொண்டு இருப்பவர்கள் நற்பலன்களை சந்திப்பதும், நற்பலன்களை சந்தித்து கொண்டு பெற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று அதிகப்படியான கெடுதலை கொடுத்துன்னு பயந்துடாதீங்க. வக்ரம் என்பது தற்காலிகமாக 5 மாதம். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா 120 நாட்களுக்கு மேலே 140 நாட்களுக்குள்ளவே முடிஞ்சிடும். இந்த வக்ரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எத்தகையான பலன்களை சனி பகவான் தரப்போகிறார்? சனி பகவான் என்று சொன்னாலே ஒரு பயம், சனி பகவானை பற்றி பேசினாலே ஒரு பதட்டம். காரணம், அவர் நிறையா கஷ்டம் கொடுப்பாருப்பா. அவர் கேட்டிங்கன்னாக்கா வந்தார்னாக்கா எல்லாத்துலேயுமே பிரச்சனை, தொல்லை, நிம்மதி இல்லாத குறைவாக அனைத்து வகையான தொல்லைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்று எல்லோருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம். அந்த பயத்துக்கு உண்டான நன்மையும் தீமையும் எப்படி நடக்கப் போகிறது என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். சனி பகவானை பொறுத்தவரையில் வக்கரம் பெற்றால் பின்னோக்கி செல்வார் சொல்லியிருக்கோம். அப்படி பின்னோக்கி செல்லும்போது முதலில் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் நன்மைகளை செய்வார். இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன்தான். உங்கள் ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த ஜாதகத்தில் என்ன லக்னமோ ராசி மட்டும் மேசராசி. அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்த கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்து உங்களுக்கு தசாவை நடத்துகிறது என்பதை நமக்கு தெரியாது. ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால், ஒரு கிரகம் பயிற்சி பெற்றால் மாத பலன், ஆண்டு பலன் என்று சொல்லக்கூடியது, சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அந்த வகையில் தசாக்கள் நல்லா இருக்கின்ற மேச முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த பாதகத்தையும் பெருசாக கொடுக்காது. சின்ன சறுக்கல்களும் சில பிரச்சனைகளும் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு இயல்பான நிலையில் நீங்கள் வந்துடலாம். தசா சரியில்லாதவங்க தான் பயப்படணும். இன்னொரு ரகசியமும் இருக்குதுல. ஒரு மனிதனுக்கு பேராசையால் பெரும் நஷ்டம் என்பது கட்டாயம் வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. பேராசைன்னா என்ன? இல்லாததை நினச்சி ஏங்கிறது, கிடைக்காத ஒரு பொருளுக்காக ஆசைப்படுவது, அந்த பொருளையும் அந்த ஆசையால் இதை அடைந்தே தீர வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாத தவறுகளை செய்தால் கிரகங்கள் மாற்றம் பெறும்போது செய்தது தவறு, ஆசைப்பட்டதை ஓசையில்லாமல் அடைவதற்குண்டான வழியை தேர்ந்தெடுத்தது தவறு என்பதை உணர்த்துகிறார்கள். நம்மளுடைய சக்திக்கு மீறி நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக
பாவம் செய்வோம். ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறது, நம்பியவர்களை நடு தெருவில் விடுவது, பணத்திற்காக, மண்ணுக்காக, பொண்ணுக்காக, பெண்ணுக்காக என்று அந்த ஆசைகளால் வரக்கூடிய அவஸ்தைகளாகத்தான் இருக்குமே தவிர, மற்றபடி ஆசையே இல்லாத மனிதரா? உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆனால் என்ன, ராகு கேது பயிற்சி ஆனால் என்ன? ஒரு மனுஷன் ஆசையே இல்லாமல் எப்படி தான் வாழ முடியும்? இருக்கட்டும், பேராசை தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு தவிர ஆசையே இருக்கக்கூடாதுன்னு நானும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. சரி, மேசராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் முதலில் நல்லா கவனிக்கணும். சனி பகவான் வக்ரம் பெற்றுவிட்டால் திடீர் கோட்டீஸ்வர யோகத்தையும் லட்சாதிபதி யோகத்தையும் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருந்து இப்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது யோக தசாவாக இருக்கணும். யோகன்னா யாருக்குமே ஒரு சிலருக்கு நல்லா தெரியும், ஒரு சிலருக்கு அது புரியாது. யோகம் என்றால் கிரக இணைவு அப்படின்றது ஜோதிடத்தில் நமது முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. கிரக இணைவுன்னா ஒரு கிரகத்துடன் இன்னொரு கிரகம் சேர்ந்திருப்பது தான் யோகம். இதிலே படுபாதகத்தை செய்யக்கூடிய கிரக அமைப்பு இருக்குது. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் இது யோகமா அவயோகமா? அவயோகம்தான். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அரசாங்கத்தால் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிவிடும். ஒருவேளை குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை இருந்தால் அந்த பாதிப்புகள் குறைந்து காணப்படுமே தவிர பாதிப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட காவல்துறையில் கால் பதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் செவ்வாய் சனி சேர்க்கை. சப்த பார்வை என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு 7ஆம் ராசியில் ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக பார்த்து கொண்டாலும் பாதகம் என்பது அதிகமாக நடந்துவிடும். கிரக இணைவிலே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நன்மை, இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பாதகம் என்பதை நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அந்த வகையில் நல்ல கிரகங்கள் இணைவாக இருந்து அது யோக தசாவாக மாறி இருந்தால் கட்டாயமாக அவர்கள் வாழ்க்கையில் நித்தமும் வளர்ச்சியை காண்பது உறுதியாகவே இருக்கும். இந்த நிலையில் யோக தசாவாக இல்லாமல் பாதக தசாவாக இருந்தால் கொடுப்பது போல் கொடுத்து பெரிதளவு வெற்றிகளை கொடுக்காமல் சொற்ப பலன்களாக மாறிவிடும். சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா பலன்களாகப்பட்டது இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதனால் சுருக்கமாக முடித்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் தான் நடக்கும். ஆனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் செவ்வாயின் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேசம், விருச்சகத்துக்கு பாதக அதிபதி. அதுவே 10ற்கும் 11ற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டக்கார அதிபதியாக இருப்பார். ஒரு பாதக அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பில் எப்படி அமருவார் என்றால், உங்கள் ராசிக்கு 3, ராசிக்கு 6, ராசிக்கு 11 மற்ற இடங்களில் பாதகத்தை செய்து விடுவார். சனி பகவான் கெடுத்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய ராசின்னு ஒரு சில ராசி, சனி பகவான் காப்பாற்றினாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதல்களை செய்யக்கூடிய சில ராசிகள்னு இருக்கும். அந்த பதிவை நம்ம இப்போ போடணும் பேசணும்னு நினச்சோம்னாக்கா மணிக்கணக்கில் ஆகும்.
அவ்வளவு ரகசியங்கள் இந்த கிரகங்களுக்குள்ள அடங்கி இருக்கு. பாதகாதிபதியாகவே வரக்கூடியது செவ்வாயின் மேசராசியில் நீசம் பெறுவார், செவ்வாயின் விருச்சக ராசியில் பகை பெறுவார். இப்போ இவர் பாதகாதிபதி. அப்போ அவர் நன்மை செய்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா கெட்ட இடத்துக்கு வரும்போது கெட்டதை தான் செய்வார் என்பதை நீங்கள் முழுசாக உணரணும். 7.5 சனியில் இருக்கீங்க, அதுக்காகத்தான் இவ்வளவு விளக்கம். சரி, சனி வக்கரத்தால் மேசராசியான உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. ரிஷபராசி, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுகிறாரே, நன்மைகள் தடைப்படுமா? சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் குரு பலம் இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் கவலையே வேண்டாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சனி பகவான் கெடுத்தாலும் கெடுத்ததற்கு எவ்வளவு உங்களுக்கு இழப்புக்களை தராரோ அவ்வளவும் மெல்ல மெல்ல நன்மை செய்திடுவார். உங்களுக்கு பாதகம்னு சொன்னால் குரு பகவான் தான். மற்றபடி சனி, ராகு, கேது, சுக்கிரன், புதன் இவர்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற கிரகமாகவே இருப்பார்கள். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் என்பது சற்று அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் வக்கரம் பெற்றால் உங்களுக்கு நன்மைகளே செய்வார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மிதுன ராசியிலிருந்து கணக்கிடுங்களேன். உங்கள் ராசியிலிருந்து கணக்கிடும்போது மகர ராசி 8ஆம் ராசியாகவும் கும்ப ராசி 9ஆம் ராசியாக வரும். அப்போது கெடுத்து கொடுக்கின்ற கிரகமாகத்தான் சனி பகவான் வருவார். புதன் பகவானுக்குத்தான் சனி பகவான் நட்பு கிரகமாச்சு, அது எப்படி கெடுத்து கொடுத்துருவாருன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது. ஸ்தான பலன் ஒன்று இருக்குது. நண்பர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களால் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மைகளே நடக்கும். ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு கேது பலம், சனி பகவானும் பலம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கெடுக்கின்ற அனைத்து கெட்ட பலன்களையும் தடுத்து உங்களுக்கு நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமருவது நன்மையை தரும். இதன் பலனை தனி பலனை போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. கடகராசி. கடகராசியான உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நன்மைகள் என்பது சனி பகவான் வக்கரம் பெற்றால் ஒன்று அதிகரிக்கும், மற்றொன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நற்பலன்கள் அல்லது தடைகள் அல்லது தடங்கல்கள் சற்று அதிகரிக்கும். ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி தொலைங்க. அதை விட்டுட்டு ரெண்டாங்கட்ட நான் சொன்னாக்கா அதை நாங்கள் எப்படி தான் ஏற்றுக்கிறது என்கின்ற கேள்வி கடகராசிக்காரங்கிட்ட கட்டாயமாக இருக்கும். காரணம், சனி பகவான் வக்கரம் பெறுவதால் அஷ்டம சனியாக செயல்படுவார். இப்போ மட்டும் நான் நன்மையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கிடையாக்கா. எப்போவுமே சனி பகவான் ராகு கேது உங்களுக்கு நன்மையே செய்ய மாட்டாருங்க கெட்ட இடத்திற்கு வரும்போது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிரக பகை. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் எவ்வளவோ இருக்கும், அத்தனையும் கடந்து வாழறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. ஒரு கஷ்டம் வந்தாக்கா அதுக்கு அந்த கஷ்டம் தீர்றதுக்குள்ளே இன்னொரு கஷ்டம் வரும். அது பெரிய கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த கஷ்டத்தை மறந்துட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் மாத கிரகமும் இல்லை, வருட கிரகமும் இல்லை, தினமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுற்றி வருகின்ற ஒரு சந்திரனின் நட்சத்திரம். நிறைவேறாத ஆசைகள் என்பது உங்களுக்கு பல இருக்கும், அதை கடந்து வாழறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திறமை. அப்படி இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெறுவதால்
உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரம் பெறத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நன்மைகள் நடந்து கொண்டு இருக்குன்னு நினச்சிக்கிங்களேன், கொஞ்சம் கஷ்டம் அதிகரிக்கும். ஏன்னாக்கா குரு சரியில்லை, ராகு கேது இன்னும் சரியில்லை. இந்த நேரத்தில் சனி பகவானும் உங்களுக்கு சிறு பாதகத்தை தருவதால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் எதுவுமே நாம் சந்திக்காதையே முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னாக்கா கடவுளை நாம் மதிக்க மாட்டோம். எல்லா தடையும் தாண்டி வரணும், எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வரணும், எல்லா பிரச்சனையும் தாண்டி வரணும். இது எல்லாம் தாண்டி வந்தால் தானே வாழ்க்கை. அதனால் ஒன்று, சனி பகவான் வக்கரம் பெறும்போது உங்கள் சொந்த ஜாதகத்தில் அவர் வக்கரம் பெற்றிருந்தால் திடீர் யோகத்தை கொடுப்பார். அதுக்கு ஸ்தான பலம் இருக்குது. ஒரே ஒரு வாரத்தில் கடகராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட முடியாது. அவர் 6-8 இருக்கிறாரோ, இல்லைனா நீசம் பெற்று இருக்கிறாரோ, இல்லை பகை பெற்று இருக்கிறாரோ, அதெல்லாம் கணக்கு இருக்கு இல்லையா? உங்கள் சொந்த ஜாதகத்தில் வக்கரம் பெற்றிருந்தால் இது யோக காலம். அப்படி இருக்கும்போது தசா முடிவு செய்யும். கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் பெருசாக பாதகத்தை தராது. இருந்தாலும் கவனமாக இருங்க. இதன் பதிவை தனியாக போடுறோம், அதில் துல்லியமான பலன்களை சொல்லிடலாம். அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவதால் தடைகள் விலகுமா, நற்பலங்கள் நடக்குமா? ராகு பகவான் 7ஆம் இடத்திலும் கேது பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருப்பது பாதகம். ஆனால் சனி பகவான் வக்கரம் பெற்றால் இந்த நேரத்தில் வக்கரம் பெறது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க சிம்மராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு 11இல் இருக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11இல் இருக்கும்போது வக்கரம் பெற்றது உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிடும். ஒரு சிலருக்கு தசா சரியில்லாதவங்களுக்கு நன்மைகள் நடப்பது போல் இருக்கும். 11இல் குரு இருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா பாதகமும் விலகி நற்பலங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எந்த கிரகம் தசாவே சரியில்லைனாலும் காப்பாற்றிட்டு, ஆனால் பெருசாக நன்மையை செய்ய முடியாது 3 கிரகங்களையும் தாண்டி. அதனால் சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறு கஷ்டங்களோ சிறு நஷ்டங்களோ வந்தாலும் குரு பகவான் பார்த்து கொள்வார். பயம் அதிகமாக வேணாம். கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், பாதகம். இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவது நன்மையை தரும். அவர் நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெற்றால் நன்மைகள் என்பது அதிகமாக இருந்திருக்கும். குரு 10ஆம் இடத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நன்மையை தரும். பெரிதளவு வெற்றி இருக்காது. இதனுடைய பதிவை தனிப்பதிவாக துல்லியமாக போட்டுடலாம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவதால் பாதகம் ஏதாவது நடந்துடுமா? பாதகமெல்லாம் நடக்காது, நன்மைகளே தான் நடக்கும். ஏன் நன்மைகள் நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் வக்கரம் பெறுவதால் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பயணம் சற்று நிதானமாக போகுமே தவிர, சிறு தடைகள் வருமே தவிர, உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வருமே தவிர பெருசாக பாதகமெல்லாம் இல்லை. இதன் பதிவை தனியாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவதால் நன்மையா தீமையா? தீமை என்று சொல்லிவிட அவ்வளவு எளிதில் சொல்லிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்களா, பாவ கிரகங்கள் உங்களுக்கு அவர் பாதக அதிபதி இல்லையா? விருச்சக ராசிக்கு பாதக அதிபதி வக்கரம் பெற்றால் சாதக பலன்கள் நடக்கும். இந்த நேரத்தில் குரு 8இல் இருப்பது தான் மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் போவதை விட யோகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது, தீமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சனி வக்கரம் பெற்றால் உங்களுக்கு தான் அவர் கெட்டவர் இல்லையா? நன்மைகளை செய்வார். இது அனுபவத்தில் பாருங்கள். இதனுடைய பதிவு தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சனி பகவானா நன்மையை மட்டும்தான் செய்ய போகிறார்.
கெட்டதை மட்டும் செய்ய போகிறாரு சொல்லிவிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள், முக்கியமாக குரு பகவான் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சனி பகவான். இந்த 4 கிரகங்களும் தவறான இடத்தில், தவறான இடம்னா என்ன, கெடு பலன்களை தரக்கூடிய இடத்தில் அமருகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா. வெறுமனே குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நன்மைகள் நடக்க போகுது, ராகு கேதுக்கள் நல்ல இடத்துக்கு வந்துக்கிறாங்க, வெற்றிகள் குவிய போகுதுன்னு சொல்லிடக்கூடாது. இதை நாங்கள் சொல்லும்போது உங்களுடைய சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் நன்மைகளே நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அந்த பாதக தசாவாக இருந்தால் இது தரக்கூடிய பலன்களை அனைத்தையுமே அது கெடுத்துவிடும். தசாவும் நல்லா இருக்கணும், தசாக்குள்ளே நடக்கக்கூடிய புத்தியும் நல்லா இருக்கணும், புத்திக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சூட்சமும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்பொழுது தான் சொல்லுவது என்பது 4 வார்த்தை சொன்னாலும் நல்லபடியாக சொல்லியிருக்காங்கன்ற அளவுக்கு பலிதம் நடக்கும். எவ்வளவு சூட்சமம் இருக்குது இந்த ஜோதிடத்துக்குள்ளே. அப்படி இருக்கும்போது சனி பகவான் வக்கரம் பெற்றால் நன்மையே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஒருவேளை அப்படி பாதகம் என்றால் அது பெருசாக இருக்காது, சாதாரணமான விஷயமாக தான் இருக்கும். இதனுடைய துல்லியமான பலன்களை தனிப்பதிவை போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேதுக்கள் சரியில்லை, குருவும் சரியில்லை. சனி பகவான் வக்கரம் பெறுவதால் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றால் கூட நல்ல பலனை சொல்ல மாட்டிங்களா? சொல்லலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். மகர ராசிக்காரங்களுக்கு ஓர வஞ்சனையாக பேசணும்னு ஆசையா? கேது 8ல் இருக்கிறார், ராகு 2ல் இருக்கிறார். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருவார் சொல்லியிருக்கிறாங்களே. கெட்ட கிரகங்கள் கொடுப்பது எல்லாமே கெட்ட வழியில் தான் கொடுக்கும், நல்ல வழியில் கொடுக்காது. அது கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக கூட மாறலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவானும் சரியில்லை. இப்போ சனி பகவான் வக்கரம் பெறுவதால் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும், பேசும் வார்த்தையில் மிக கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் மெல்லமாக செல்லணும். குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி யாரிடமாவது பேசும்போது வார்த்தைகளை நீங்கள் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் குறைச்சி பேசுங்க. ஏன்னு கேட்டிங்களா, சனி வக்கரம் பெறும்போது குரு பகவானும் சரியில்லாமல் இருக்கிறதுனால் சற்று பொறுமையாக இருங்க. இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்பெறலாம். கும்பராசி. சனி வக்கரம். சனி பகவான் வக்கரம் பெறும்போது குரு பகவான் பலமாக இருக்கிறார். குரு பலம் உங்களை காப்பாற்றும். ஆனால் காலில் சக்கரம் கட்டி கொண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இருக்கும். வக்கரம் என்றாலே பின்னோக்கி செல்வது, வேகமாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தான். இருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த படு பாதகமான நிலையிலிருந்து சற்று முன்னேற்றங்களை பெறலாம். வக்கரம் பெறும்போது இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவது உண்மையிலேயே ராகு பகவான், கேது பகவான் இவர்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ல் இருப்பது, இந்த நேரத்தில் சனி வக்கரம் பெறுவது நன்மையே நடக்கும். பெருசாக நன்மையெல்லாம் சொல்ல முடியாது. இது யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருந்தால் அது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கும். ஏன்னு கேட்டால் அந்த கிரக அமைப்பு ஒரு சிலருக்கு உடனுக்குடனாக பலிதம் ஆகிடாது. ஆனால் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்றால் அவர் பின்னோக்கி செல்வதால் உங்களுக்கு இதனால் வரையில் தடை, தடங்கள், உடலில் சில உபாதைகள், வருமான தடை, வியாபார தடை, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, குழப்பம், இதிலிருந்து சற்று இளைப்பாறுதலும் அமைதியும் பொறுமையும் நிம்மதியும் கிடைக்கும். இதனுடைய பதிவை தனி பதிவை போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க.
12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான பலன்களை கொடுப்பார் என்பதை ஒவ்வொரு பதிவாக பார்க்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.